இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கி 2 நல்லா வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா வீட்டு மிளகாத்தூள், அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கலாம். கலக்கினதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கிறதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்துருந்தேன். அந்த 2 முட்டையை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு நம்ம நார்மலாக முட்டை குழம்பு வந்து உடச்சி ஊற்றி அப்படியே விட்டுருவோம். ஆனால் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து முட்டை மசாலா வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் எது கூட வச்சு சாப்பிட்டேன்னா தோசை இட்லி கூட தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.